ரிஸ்க் இல்லாத வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு ரிஸ்க் எடுங்க. கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளில வாங்க. கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் இந்துஜா டெக்கில் தான் இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு வெளில வந்துருக்கேன். அதில் இருந்ததுன்னா 10 லட்சத்துக்கு கூட தொட்டுருக்க மாட்டேன். பிரபாவில் இருந்திருக்கலாம். அதோட இந்துஜா டெக் கூட பிரபா கொஞ்சம் பாலிடிக்ஸ் பயங்கரமாக பண்ணுவாங்க. பிரபாவில் இருந்திருக்கலாம். ஆனால் அதில் இருந்தாலும் நான் ஒரு 12 லட்சத்துக்கு கூட தொட்டிருக்க மாட்டேன். 12-13 கூட தொட்டிருக்க மாட்டேன். லைஃப்பில் ரிஸ்க் எடுத்ததுனால தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ரிஸ்க் எடுத்ததுனால தோற்றா அதுலேருந்து நம்ம ஒரு லேர்னிங் ஆகும். ஜெயிச்சா அது ஒரு லெசன் ஆக போகுது. கம்ஃபர்டபுளாக ஒரே இடத்துல இருக்கணும்னு நீங்கள் முதல்ல நினைக்காதீங்க. நினச்சிங்கனாவே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. நீங்கள் முன்னுக்கு வரணும்னா ரிஸ்க் எடுக்கணும். லைஃப்பில் ஒன்று தான் ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் அது உங்கள் திறமையை வச்சு தான் உங்களுக்கு வாய்ப்பு வந்து இன்னொருத்தர் பிச்சை போடுற மாதிரி போய் பிச்சை போடக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். உங்கள் திறமையை பார்த்து வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி அதுதான் நான் சொல்கிறேன். கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க, எடுத்து ஜெயிங்க. அவ்வளோதான். இந்த வாழ்க்கை ஒரு முறை தான். போராடி ஜெயிச்சிடணும். போராடி தோற்று போடாமல் பரவாயில்ல. போராடாமே உட்காந்துட்டு அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது தான் தப்பு. சரியா? என் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சாதாரண நிலைமையிலேருந்து வந்துடுவாங்க. என்னோட கம்மி ஸ்டேட்டஸ்லேருந்து வருவாங்க. திடீர்னு வந்து அவங்க எவனாவது ஒரு கையில் காலில் விழுந்து ஓஎம் போயிடுவாங்க. ஓஎம் போனதுக்கப்புறம் அவனுங்க போடுற சீன் இருக்கே, 7 எம்ப்ளாயி கூட பரவாயில்ல. அதோட இவனுங்க பயங்கர சீன் போட்டு நம்மளாம் 7 எம்ப்ளாயி எப்படின்னு உன்னைய தாண்டா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு மிதிச்சானுங்க. அப்போ உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பீங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் என்னமோ தலைகீழாக ஏதாவது வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி ஆடுவானுங்க. நான் சக்ஸஸ்ஃபுல்லையும் சரி ஃபெயிலியர்லையும் சரி நான் 15,000 சம்பாதிக்கும்போது எப்படி இருந்தேனோ 1,00,000 சம்பாதிக்கும்போது அப்படி தான் இருக்கிறேன். நான் மாறவே இல்லை. அப்பயும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சேன். எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நான் என்ன நினைப்பேன்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பேன். எப்போயுமே இது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோமா, இது நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்க மாட்டேன். நம்ம இந்த இடத்துக்கு போனால் இன்னும் 4 பேருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிப்பேன். அதை யோசித்து தான் நான் ஒரு முடிவு வைப்பேன். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டின்னு நினைப்பேன். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. செல்ஃப்லெஸ்னஸ்ஸு, சிம்பிளிசிட்டி, இதெல்லாமே லீடர்ஷிப் குவாலிட்டி. அது எதுவுமே உங்கள்கிட்ட எல்லாம் இல்லை. அதாவது என்னமோ விடுங்கடா போ உங்கள்